சாமி அப்படியே அமைதியா பார்த்தார். சோதனை பண்ணி தான் உங்களை சாதிப்பான். நீங்க உண்மையா தொண்டு பண்றீங்களா, இல்ல போலியா தொண்டு பண்றீங்களா, இல்ல விளம்பரத்துக்காக பண்றீங்களான்னு சாமி எல்லாத்தையும் நோட் பண்ணுவார். அவன் நோக்கக்கூடிய கடை ஏது பிழை செய்தாலும் ஏழையனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே தெய்வமே, ஏது பிழை செய்தாலும் பிழை ஏது செய்தாலும் ஏது பிழை செய்தாலும் என்னை அறிவதற்கு என் இறைவன் இருக்கிறான், எனக்கு கொடுப்பதற்கு என் இறைவன் இருக்கியா. அவன் கொடுப்பதை தடுப்பதற்கு இந்த உலகத்துல ஒருத்தரும் இல்லை. அவன் கொடுக்காததை இந்த உலகத்தில் ஒருத்தராலும் கொடுக்க முடியாது. அப்ப உங்களுக்கு ஒரு இடர், அது ஒரு இன்பம்னா அவன் கொடுத்தது. கொடுக்கலன்னா அவன் தடுத்து நிறுத்தி இருக்கிறான், வேண்டாம் நிறுத்தி இருக்கான். அதைத்தான் நீங்க விளைக்கணும். அதை விட்டு போட்டு இவன் கொடுக்கல, அவன் கொடுக்கல, அவன் கொடுக்கல, அவன் கொடுக்கறான்னு தான் வந்தாங்க, இவன் தாங்க நடுவு வந்து கெடுத்துட்டான். உங்களுக்கு சிவம் கொடுக்க வேண்டும் என்று கருதியதை நடுவுல பூந்து கெடுக்கிற ஆற்றல் எவனுக்கும் இல்லை. அது நீங்க மனசுல ஆழமா பதியும். அதனால கொடுக்க வரம் கொடுக்கும் கோழிலியம் பெருமானே.